ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராம் கார்த்திகா அஃபிஷியல். நான் கார்த்திகா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஓட் போடுறதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். அங்கேருந்து எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அன்னைக்கு ஈவினிங் மூவி தான் போயிருந்தோம். நான், தங்கச்சி, அம்மா 3 பேருமே. எனக்கு எதுவும் தெரியாது. இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வாங்கத்தான் போன 6 மாசமா அவனை ட்ராக் பண்ணிட்டே தான் இருப்போம். ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்ல தாய்க்கிழவி மூவிக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் திண்டுக்கல்ல ஓடிட்டு இருந்தது. நாங்கள் ஈவினிங் போகலான்னு பிளான் பண்ணதே ஒரு 5 o'clock கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே போயிட்டு பாதி தூரம் போகிறதுக்குள்ள பாதி மூவியே போயிடும். பக்கத்தில் இருக்க மூவிக்கே போகலான்னு சொல்லிட்டு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ஓடிட்டு இருந்தது. பட் நேற்று வரைக்கும் நான் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து மாற்றிருந்தாங்க. பட் எனிவே மூவி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அப்படியே மூவி முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9:30க்கு மேலே தான் வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம். ஸோ ஆல்ரெடி வீட்டில் வந்து நைட்டு டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருந்தோம். ஏன்னா லேட்டாக வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மூவி வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆர்யா சார் இதில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து டைம் இருந்ததுன்னா பாருங்கள். கடைசியாக இது ஒரு உதவி பண்ணு ப்ளீஸ். நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படி நானும் தங்கச்சி பேசிகிட்டே வந்து வாக்கிங் நடந்துட்டு இருந்தோம். ஸோ ஏன்னா ரொம்ப நாளையில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணியிருந்தோமா, அதனால சில விஷயங்கள் நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணி போகலையா, அதே மாதிரி பேசிட்டு அன்றைக்கி நைட் வந்து எங்களுக்கு அப்படி தான் போச்சு. மறுநாள் எங்கே போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணலை. பட் சடனாக வந்து மலைக்கோட்டை போகலான்னு சொல்லிட்டு மறுநாள் ஆஃப்டர்நூன் போல் தான் கிளம்பியிருந்தோம். இப்போவே நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் நிறைய கோவில் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கோவில் ஃபங்க்ஷனில் லைவாக பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பாதிக்கு மேலே வந்து பாருங்கள். எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காதுங்க, எனக்கு அந்த சவுண்ட்லாம் ஆகாது அப்படின்றவங்க தயவு சேர்ந்து எல்சிபியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு 10 minutesக்கு மேலே நான் கோவில் ஃபங்க்ஷன் வீடியோ தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காலையிலே வந்து அம்மா வெஜிடபிள் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தங்கச்சி வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வெளியே கொஞ்சம் நேரம் காஃபி குடிச்சிட்டு வெளியில் இருந்த சின்ன வேலைகள் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி அம்மா தான் வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன தான் நம்ம சமைச்சு சாப்பிட்டா கூட அம்மா கையால் இந்த மாதிரி சின்ன விஷயம் தான் ரெடி பண்ணி கொடுத்தா கூட நமக்கு பெருசு தானே. அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே நானும் தங்கச்சியும் கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து பேசிட்டு, அம்மா ஊருக்கு போனாலே இதாவது வந்துட்டே தானே இருக்கும், அப்படியே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு 3 o'clock மேலே தான் வீட்டிலேருந்து கிளம்பிடுறோம். ஏன்னா வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து அதுக்கு முன்னாடி கிளம்பவே முடியல. சரி இப்போ போகலாம் அப்புறம் போகலான்னு அப்படியே உட்காந்தே இருந்தோம். அப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு 3:30 அப்படிங்கும்போது வீட்டிலேருந்து வந்து கிளம்பிடணும் திண்டுக்கலுக்கு. எனக்கு பர்சனலி இந்த திண்டுக்கல்லில் நிறைய மெமரிஸ் இருக்குங்க. ஏன்னா நான் திண்டுக்கல்லில் தான் வந்து படித்தேன். 6th காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நான் திண்டுக்கல்லில் தான் வந்து படித்தேன். என்னோடய ஒர்க்கிங் டைமும் நான் பாதி நாள் வந்து திண்டுக்கல்லில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்க இல்லையா, இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்க ஸ்கூலில் தான் நான் வந்து படித்தேன். இந்த வீடியோ யாராவது திண்டுக்கல்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, அபிராமி அம்மன் கோவிலுக்கு பின்னாடி இருக்க ஸ்கூலில் தான் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே வந்து போகும்போது எனக்கு நிறைய மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படியே கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு, ஏன்னா அங்கே நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அங்கே கோவிலுக்கு போய் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோவிலுக்கு அப்படியே பின்னாடி வந்து ஸ்கூல். ஸோ எப்போ எக்ஸாமுக்கு போகிறோம் இல்லை ஸ்கூலுக்கு வரோம், மனசு ஏதாவது சங்கடமாக இருந்தது அப்படின்னா உடனே நானும் ஃப்ரெண்ட்ஸும் டக்குன்னு வந்து கோவிலுக்கு போயிடுவோம். ஸோ அதனால் இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம், இங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னு தங்கச்சிக்கு நிறைய சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படியே கோவிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க மலைக்கோட்டைக்கு தான் போகலான்னு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஆல்ரெடி இன்றைக்கி நாங்கள் மலைக்கோட்டைக்கு வர்ற ஐடியாவில் தான் இருந்தது. பட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஒரு 4:30, 5 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சேம் டைம் வந்து அம்மாவுக்கும் மேலே அவ்வளோ தூரம் ஏற முடியுமான்னு தெரியல. ஏன்னா வந்து வெயில் அதிகமாக இருந்துச்சு இல்லையா, சடனாக வந்து டீஹைட்ரேஷன் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மலைக்கோட்டைக்கு கீழே இருக்க குமரன் பார்க் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான பார்க் இது திண்டுக்கல்ல. ஸோ அங்கே வந்து போயிட்டு அங்கேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய இடம் அரட்டை அடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த குமரன் பார்க்கு, அபிராமி அம்மன் கோவில், அதுக்கு பின்னாடி ஸ்கூல், மலைக்கோட்டை,
கோட்டை மாரியம்மன் கோவில் இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் எனக்கு. ஸோ இந்த மலைக்கோட்டை கீழெல்லாம் நல்லா வந்து செம்மையாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வருவோம். இப்போலாம் போர் அடிக்குதோ இங்கே தான் வந்து வருவோம். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைமில் நான் ஸ்குவாட் அண்ட் கராத்தேயில் இருந்தேன். அதனால் எப்போ நாங்கள் வந்து கராத்தே அண்ட் ஸ்குவாடுக்கு வந்தாலுமே இந்த மலைக்கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற அந்த கிரவுண்டுக்கு தான் வந்து வருவோம். அந்த கிரவுண்டு நான் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பார்க்கில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நிறைய பர்சனல் மெமரிஸ் வந்து எனக்கு இங்கே இருக்குது. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் நிறைய இங்கெல்லாம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நினைக்கும் போது சில இடத்துல ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ஸோ பேசாமல் நம்ம அந்த லைஃப்லேயே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படியே பக்கத்தில் வந்து கோட்டை பத்ரகாளி அம்மன் கோவிலில் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தீமிதி திருவிழா. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து அங்கே வந்துட்டோம். ஒரு கிரவுண்டு சொன்னேன் இல்லையா, இந்த கிரவுண்டு தான் இது. என்ன சொல்கிறது, கராத்தே ஸ்குவாடில் இருக்கும்போது இங்கே தான் வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து ப்ராக்டிஸ்க்காக வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அன்றைக்கி பார்க்கும்போது நிறைய மெமரிஸ் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. என்னோடய தங்கச்சிக்கிட்ட சொல்லிகிட்டே தான் வந்தேன், இங்கே தான்ப்பா நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காருவோம், இங்கே தான் வந்து எங்கள் மாஸ்டர் நின்று எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய எமோஷனலாக சொல்லிக் கொடுத்துட்டே தான் வந்து வந்தேன். கோவிலுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கோவிலோட ஓன் வைப் வந்து இருக்கும், ஒரு சில இடத்துல என்னோடய ஓன் வாய்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா கோவில் ஃபங்க்ஷன் நீங்கள் நேச்சுரல் வைப்போடு கேட்கும் போது தான் அது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா இருக்கும். கோவிலில் ஒரு 8:30 வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து பூக்குழி வந்து இறங்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் பூச்சட்டிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஊருக்கு போகிறதுக்கு பஸ் வந்து டைமுக்கு வந்து இருக்காது. ஏன்னா அந்த டைமுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பைபாஸ் சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 8:30 அப்படிங்கும்போது கோவிலேருந்து வந்து கிளம்பிட்டோம். கோவிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் தான் வந்துருந்தோம். ஸோ இந்த ஏரியாலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஏரியா. ஏன்னா இந்த வழி தான் வந்து நான் ஸ்கூல் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து நடந்தே தான் போவேன். இப்போ தான் வந்து என்னமோ கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு அவ்வளோ டயர்டாகிற மாதிரி இருக்குது. அப்போல்லாம் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் அப்படி பேசிகிட்டே தான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வருவோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஆட்டோவில் போனாலே ஆகும். அப்போ நடந்து போனோன்னா மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். அப்படியே ஃப்ரெண்டு கூட ஜாலியாக வந்து நடந்து போவோம். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு 10 o'clock கிட்டே இருக்கும். ஏன்னா ஆஃப்டர்நூன் செஞ்சிருந்த பிரியாணியே நைட்டு டின்னருக்குமே இருந்தது. ஸோ அதனால் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். மறுநாள் காலையில் ஒரு 4:30 அப்படிங்கும்போது எழுந்து கோயம்புத்தூர் வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா கோயம்புத்தூர்லேயே அங்கே நம்ம வீட்டுக்கிட்டேயே ஒரு கோவில் ஃபங்க்ஷன் இருந்தது.
வீட்டுக்கிட்டனா நம்ம ஊர்லேயே ஒரு கோவில் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஈவினிங் அதுக்கு போகணும். ஃப்ரெண்டும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி நம்ம கிளம்பிடலாம், அந்த ஃபங்க்ஷனே போய் பார்க்கணும். ஏன்னா இந்த இயர் மிஸ் பண்ணிட்டோன்னா இன்னும் அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் இங்கே தான் இருப்போமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோங்கிறதுனால எப்போ வேணாலும் ப்ரமோஷன் வரலாம், எப்போ வேணாலும் போஸ்டிங் வந்து மாறும். அதனால் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிற வாய்ப்பை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே வந்து நினப்பேன். என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எங்கே இருப்போம்னு தெரியாது. அதனால் எல்லா விஷயத்தையுமே நான் வந்து மெமரபிளாக கலெக்ட் பண்ணணும் தான் வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே காலையில் ஒரு 5 o'clock 5:30 அப்படிங்கும்போது வீட்டிலேருந்து வந்து கிளம்பிட்டோம். தங்கச்சி வந்து அப்படியே வந்து தேனி கிளம்புறாங்க. நான் அப்படியே வந்து கோயம்புத்தூர் வந்து கிளம்புவேன். அம்மா வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் வந்திருந்தாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மரம் மாதிரி காமிச்சோம் இல்லையா, அந்த வீட்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து குடியிருந்தோம். அம்மா வந்து இப்போ இந்த வீட்டில் தான் குடியிருக்காங்க. நாங்கள் மட்டும் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னாலே அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு மாதிரி டல்லாகிடுவாங்க. பட் எப்போவுமே நாங்கள் ஊருக்கு கிளம்பும்போது அம்மா வந்து அவன் எமோஷனல் வந்து காட்ட மாட்டாங்க. ஏன்னா வந்து பிள்ளைங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் மெமரபுளான ஒரு பஸ். ஏன்னா நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அதில் 9th வரைக்கும் ஹாஸ்டலில் இருந்தேன். 10th 11th 12th நான் வீட்டிலேருந்து படித்தேன். அந்த 10th 11th 12th அந்த 3 வருஷமுமே நான் இந்த பஸ்ஸில் தான் போவேன். இந்த பஸ்ஸோட மூவி ராஜா மூவி, இந்த பஸ்ஸோட நேம் ராஜா. பர்சனலி எனக்கு இந்த ராஜா பஸ் அப்படின்னாலே ஒரு பர்சனல் கனெக்ஷன் எனக்கு அப்போ இருந்தே இருக்குது. ஸோ இந்த கண்டக்டர் அண்ணா, டிரைவர் என்னாங்களாம், நான் பழைய அண்ணாங்களாம் இருப்பாங்களான்னு பார்த்தேன். பட் பழைய அண்ணாங்க யாருமே இல்லை, எல்லாம் மாறிட்டாங்க. பஸ் மட்டும் இன்னும் நான் எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்குது. எனக்கு இத்தனை வயசு ஆனதுக்கப்புறம் கூட அதை நான் பார்க்குறேன். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விவசாயம் தான். ஸோ விவசாயம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கோவில் ஃபங்க்ஷனோட வைப் வந்து தான் கொடுத்துருக்கேன். ஏதாவது 1-2 இடத்துல மட்டும்தான் என்னோடய ஓன் வாய்ஸ் இருக்கும். ஸோ கோவில் ஃபங்க்ஷனை லைவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது பார்க்கும்போது முட்டாள்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கை, அதை வந்து நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. கோவில் ஃபங்க்ஷன் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஒரு 9:30க்கு மேலே தான் பூமுதி திருவிழா வந்து வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி 3 நேரமுமே கோவில் அன்னதானம் தான். 2 நாளைக்கு கோவிலே தான் வந்து அன்னதானம். கோவிலே தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் நாங்களுமே அன்னதானம். நான் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாமே நல்லா நிம்மதியாக வந்து அந்த கரகம் ஜோடிக்கிறது, அங்கேருந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது நல்லா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 10:30 இருக்கும். ஸோ பூமிதியெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ வீடியோவோட எண்டில் நம்ம பார்க்கலாம்.
அந்த சாமி வந்து அழைச்சி கரகம் எடுத்து கோவிலுக்கு வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு அந்த சுவாமிக்கான மரியாதை வந்து செய்வாங்க. ஒவ்வொரு பாரம்பரிய கலை நடனங்கள் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் வருவாங்க. ஒவ்வொரு கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திரா, நிறைய ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வருவாங்க. ஸோ கேரளா அந்த மாதிரிலாம் வருவாங்க. பார்க்குறதுக்குமே நல்லா இருக்கும். நமக்குமே நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு இந்த செண்டமேளம், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு இதெல்லாம் வருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்தான ஒரு 10:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. பூமிதி பார்த்துட்டு நாங்களும் அன்னதானம் பார்த்துட்டு சுவாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். இந்த 1 வீக் வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ என்ன தான் நிறைய மன வருத்தங்கள் சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்தந்த டைமை அப்பப்போவே நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில்